2026 மே மாதம் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகின்ற கனிம வளம் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவும், கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசினுடைய கடன் 10.5 லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதை அடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றியும், சமூக சொத்தான கனிமங்களை பாதுகாத்து கொள்ளையை தடுத்ததற்காகவே படுகொலை செய்யப்பட்ட கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன், புதுக்கோட்டை திருமயம் லம்பலாக்குடி ஜகுபர் அலி உள்ளிட்டோருக்கும், தமிழ்நாடு முழுக்க கனிம மாஃபியாக்களால் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளான சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் ஆகியோருக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்ற முன்வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகின்ற கனிம முறைகேடுகளை ஆதாரத்துடன் முன்வைத்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள். அது தாதுமணல் கொள்ளையாக இருக்கலாம், கிரானைட் கொள்ளையாக இருக்கலாம், ஆற்று மணல் கொள்ளையாக இருக்கலாம், கல்குவாரி கொள்ளைகளாக இருக்கலாம். இதையெல்லாம் தொடர்ந்து போராடியது மட்டுமல்ல, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி பல்வேறு மாற்றுகளை ஏற்பாடு செய்துள்ள என்ற முறையில் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தற்போது உங்கள் முன் தெரிவிக்க இருக்கின்றோம். முதலில் தமிழ்நாட்டில் மிக பெரும் பிரச்சனையாக இருப்பது தற்போது மணல் பிரச்சனை. இந்த மணல் பிரச்சனையை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டு காலமாக ஆற்று மணல் கொள்ளை என்று தொடர்ந்து நடந்தது. 2016-17 காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் மணல் கொள்ளை எடுத்த போராட்டத்தில் அங்கிருந்த மணல் குவாரிகள் மூடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் தமிழ்நாடு முழுக்க இருந்த குவாரிகளை மூடியது, மணல் குவாரிகளை. அதற்கு பின்பு எம்சாண்ட் என்ற ஒன்றை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது. அதனுடைய செயற்கை கல்மணல் என்று சொல்லக்கூடிய அந்த எம்சாண்ட் எடுப்பதற்கு நிலத்திற்கு கீழ் பூமியை தோண்டுவதும் மலைகளை உடைப்பதும் என கடந்த 9 ஆண்டுகளாக மிக பெரிய அளவில் கனிம கொள்ளை நடந்து அதனுடைய விளைவாக பல்வேறு நில அதிர்வுகளும் நிலச்சரிவுகளும் அதீத வெப்பமும் காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறழ்வும் பல்வேறு வாழ்வாதார பாதிப்புகளும் ஏற்பட்டது. இப்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற முதன்மையான கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 33 ஆறுகளும் ஆறு என்ற தன்மையை இழந்து செத்து போய்விட்டது. ஆறு என்று சொன்னால் ஆறுகளில் மணல் இருப்பது மட்டுமல்ல, நீர்த்தாவரங்கள் இருக்க வேண்டும், ஆறுகளில் நுண்ணுயிர்கள் இருக்க வேண்டும், மீன் இருக்க வேண்டும், நண்டு இருக்க வேண்டும். ஆனால் இன்று எந்த ஆறுகளிலும் கிடையாது. அங்கே அடிமட்டம் வரை வெட்டி வண்டல் மண்ணில் சீமக்கருவேலம் முளைத்துத்தான் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஆறுகள் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு வழி இல்லை. இன்று பெரிய சூழல் பாதிப்புக்கும் புவிக்கு பாதிப்புக்குமான செயற்கை கல்மணல் தயாரிப்பை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அரசு வெளிநாடுகளில் இருந்து இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முதன்மையாக வைக்கின்றோம். அதை கொள்கை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோருகிறோம். ஏன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணல், இங்கே மணல் கிடைக்கல, வெளிநாட்டில் எப்படி மணல் கிடைக்குங்கிற கேள்வி பலரும் எழுப்பலாம் என்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய
இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் முழுக்க உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் கூட அங்கே 7.5 ரிக்டர் அளவு நில அதிர்வு ஏற்பட்டது, சுனாமி ஏற்பட்டது. அந்த பகுதிகளில் தொடர்ந்து அப்படி ஏற்படுவதால் அங்கே யாரும் கட்டிடம் கட்ட மணலை பயன்படுத்துவதில்லை, மரத்தால் ஆன கட்டிடங்கள் தான் கட்டுகிறார்கள். அங்கே எண்ணற்ற பல ஆறுகள் ஓடுகிறது. அந்த ஆறுகளில் சேரக்கூடிய மணலை அப்புறப்படுத்தியாக வேண்டும். இங்கே தான் 1 மீட்டருக்கு அனுமதி வாங்கிட்டு 30 மீட்டர் 40 மீட்டர் வெட்டுவது. அங்கே மணலை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அரசே என்ன பண்ணுறாங்கன்னா, மணலை ஆற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே கொட்டுறாங்க, இல்லைன்னா தண்ணி ஊருக்குள்ளே வந்துருன்ட்டு. அப்படிப்பட்ட மணலை இங்கு இறக்குமதி செய்து கொடுப்பதற்கு, அது டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய்க்கு இறக்குமதி செய்து கொடுக்க எண்ணூர் துறைமுகத்தில், சென்னை காமராஜர் துறைமுகத்தில், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் இறக்குமதி கொடுக்க நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் தயாராக இருக்கிறது. இதை ஏதோ சமூக செயல்பாட்டாளர் நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டினுடைய ஓய்வு பெற்ற மூத்த பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் வீரப்பன் அவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஏற்கனவே மணல் குவாரி மூடிய பொழுது அரசுக்கு நாங்கள் இதை வலியுறுத்திய விளைவாக 2017 முதல் 2021 வரை 5 அரசாணைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். 5 அரசாணைகள் தொடர்பாக போடப்பட்டிருக்குது. மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்வோம் என்று தமிழக அரசு போட்ட அரசாணை இது. இந்த அரசாணையை போட்டாங்களே ஒழிய மொத்தமாக 5 ஆண்டு காலத்திலும் சேர்த்து தமிழ்நாட்டில் இறக்குமதியான மணல் மொத்தமே 5,40,000 டன். ஆனால் நீங்கள் போட்டது மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன். மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்தால் தினசரி 7000 லாரி ரோடு கிடைக்கும். அதை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன்னாக இறக்குமதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த மணல் தேவை தினசரி 21,000 லாரி லோடு தான். அதை எளிமையாக செய்துவிட முடியும். டன் 1000 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணும் பொழுது அரசு அதுக்கு கூடுதலாக விளைவிக்கும் பொழுது அரசுக்கான வருவாயும் கிடைக்கும். ஆனால் என்னென்னா எல்லாமே அக்கௌண்ட்டில் வரும், கணக்கில் வரும். ஒரு கைப்பிடி மணல் கூட என்ன பண்ண முடியாது. ஏன்னா துறைமுகத்தில் கண்டெய்னரில் இறங்குற மணலை யார் ஏமாற்றி எடுத்துகிட்டு போனால் அது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். எனவே புதிதாக பதவியேற்றுள்ள அரசு உடனடியாக வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்வோம் என்ற கொள்கை முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன அறிவிச்சிருக்குதுன்னா, இயங்கிக் கொண்டுள்ள கல்குவாரிகளை நாங்கள் டிஜிட்டல் முறையில் ட்ரோன் வச்சு சர்வே செய்து ஆய்வு செய்யணும்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் ஏதோ இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற குவாரிகளில் மட்டும் முறைகேடு அல்ல, குறிப்பாக கல்குவாரிகளில் கடந்த 15 ஆண்டுகளில் மிக அதிகமான முறைகேடு நடந்திருக்கிறது. குவாரியினுடைய அகலத்திலும் நீளத்திலும் ஆழத்திலும் என மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. எனவே இயங்கி முடித்த அனைத்து கல்குவாரிகளையுமே டிஜிட்டல் முறையில் ட்ரோன் சர்வே செய்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இப்படி செய்யறதன் மூலம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிற குவாரின்னு சொல்லி சொன்னால் 2000 குவாரிகளை தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இயங்கி முடித்த குவாரிகள் கல்குவாரிகள் மட்டும் 9000 குவாரி. மொத்த தமிழ்நாட்டில் 12000 குவாரி. எல்லா குவாரியுமே கிரானைட்டு, சுண்ணாம்பு கல், ஆத்து மணல், தாது மணல் மற்றும் குவாட்ஸு, இப்படி எல்லாமே சேர்த்து 12000 குவாரிகள் இருக்குது. இந்த குவாரிகளை எல்லாம் அரசு டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்யணும். இயங்கி முடிச்சிருச்சுன்னு சொல்லி அரசனுடைய கணக்கில் இருக்கிற ஒழிய தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடங்களில் பார்த்தால் திருநெல்வேலி அடைவிதிப்பான் குளத்தில் நடந்த சேம்பர் செல்வராஜ் குவாரி அனுமதி முடிந்து 7 ஆண்டுகள் தொடர்ந்து இறங்கி இங்கே 6 பேர் இறந்து போனாங்க. அதே போல் சிவகங்கை மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் கல் குவாரி அனுமதி முடிந்து இயங்கிய குவாரி, அங்கே 6 பேர் சரிஞ்சு விழுந்து செத்து போனாங்க. கரூரில் NTC என்ற ஒரு குவாரி, அங்கே கல் விழுந்து செத்து போனாங்க. அந்த குவாரி 5 வருஷம் இயங்கி முடித்த குவாரி.
அது மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டம் துறையம்பாளையத்தில் ஈஸ்வரி லோகநாதன் என்ற குவாரி, அதில் வெடி வைத்து 2 பேர் செத்தாங்க. அந்த குவாரி அனுமதி முடிஞ்சு 8 வருஷம் ஆன குவாரி. நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் தாலுக்காவில் கொண்டமநாயக்கம்பட்டியில் வெடி வைத்து 2 பேர் இறந்தாங்க. அந்த குவாரியும் 7 வருஷம் அனுமதி முடிந்த குவாரி. ஏன்னா அனுமதி முடிந்த பல குவாரிகளும் இப்படி சட்டவிரோதமாக இயங்குகிறது என்பதை நாங்கள் என்ன தனித்தனியாக சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லோருக்குமே என்ன தெரியும், இந்த குவாரி இயங்குனது, அதில் படுகொலையான சம்பவங்கள், அதன் மீது அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்று எல்லோருக்குமே தெரியும். எனவே இயங்கி முடித்த அத்தனை குவாரிகளையும் டிஜிட்டல் முறையில் ட்ரோன் சர்வே வைத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம். அதே போல இப்பொழுது இயங்கிக் கொண்டுள்ள குவாரியை மட்டும் செய்கிறாங்க, இதையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். இதோடு இணைந்த வகையில் இன்னொன்றை தெரிவிக்கின்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய அரசுக்கு வர வருவாயில் 50 விழுக்காடு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம். காரணம், இன்னைக்கு குவாரிகளில் ட்ரோன் சர்வே செய்வது அரசு அல்ல, இதற்கென்று சில நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜியோ எக்ஸ்ப்ளரேஷன் மைனிங் சொல்யூஷன் என்ற ஒரு நிறுவனம், அவங்க தான் பெரும்பாலான குவாரிகளுக்கு ட்ரோன் சர்வே செய்கிறாங்க. இந்த கம்பெனி தான் எல்லா குவாரிகளுக்குமே சுரங்க திட்டம் மைனிங் பிளான் போட்டு கொடுத்து எல்லா அதிகாரி சரி கட்டி அனுமதி வாங்கி கொடுக்கறவங்க. யார் முழு தவறுக்கு காரணமா இருக்காங்களோ அவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ட்ரோன் சர்வே செய்யறாங்க. இந்த ட்ரோன் சர்வே செய்யறதுல பூமியில வெட்டுறதுக்கு முன்னாடியே உள்ள எவ்வளவு ஆழத்துக்கு கல் இருக்குது மண் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் புவியியல் துறையில. அப்படி இருக்கின்ற நிலையில இந்த ட்ரோன் சர்வே எடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, எல்லா குவாரி ஓனர்களும் எம்சாண்ட் தொழிற்சாலை வச்சிருக்காங்க. அந்த எம்சாண்ட் செயற்கை கல்மணல் தயாரிக்கிறப்ப கழிவுகள் வரும், அது பல்வேறு விஷத்தன்மை உள்ளது. அந்த கழிவுகளை பூரா இந்த பாறைக்குழியில கொட்டி கல் வெட்டாத மாதிரி காட்டி 50 விழுக்காடு 40 விழுக்காடு அவர்கள் வெட்டியதை என்ன பண்றாங்க, குறைத்து காட்டுறாங்க. அதனால நாங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த ட்ரோன் சர்வேல மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. எனவே இதை பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள், சமூக செயல்பாட்டு அடங்கிய குழு கண்காணிக்கணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு ட்ரோன் விலை 10 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் ரொம்ப நவீனம்னு சொன்னால் 30 லட்சம் 40 லட்சம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் தான். 38 மாவட்டத்துக்கு 50 லட்சம் ரூபாய்னே வச்சா கூட 19 கோடி ரூபா தான். ஆனால் ஒரு கல்குவாரிக்கு 300 கோடி ரூபா அபராதம் போட வேண்டிய நிலை இருக்குது. ஒரு குவாரிக்கு மல்லாக்கோட்டை குவாரி மேகா புளூ மெட்டலுக்கு 91 கோடி அபராதம். துறையம்பாளையம் கல்குவாரி ஈஸ்வரி லோகநாதன் குவாரிக்கு 61 கோடி அபராதம். சத்தி விண்ணம்பள்ளியில திருநாவுக்கரசு கல்குவாரிங்கிறதுக்கு 31 கோடி அபராதம். எல்லோருக்குமே தெரிஞ்ச திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பத்திரிகையாளரை தாக்கிய பழனியாண்டி அவருடைய கல்குவாரிக்கு 23 கோடியே 45 லட்சம் ரூபாய் ஒரு குவாரிக்கு மட்டும். இப்படி நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள முறைகேடு செய்த குவாரிகள் இருக்குது. ஆனா அதுக்கு ட்ரோன் மட்டும் யாரு, ஒரு மோசடி நிறுவனம். மோசடி நிறுவனம் மட்டுமல்ல, அந்த ஜெம்ஸ் என்ற அந்த நிறுவனம் 2021 2023 வரைக்கும் கல்குவாரி அனுமதி வாங்கிய கிட்டத்தட்ட 500 குவாரிகளுக்கு லேப் ஸ்பெசிலிட்டின்னு சொல்லி நாமக்கல் ஒமேகா லேப்னு ஒன்று காமிச்சாங்க. அந்த லேப் 4 வருஷம் இயங்கவே இல்லை. இயங்காத லேப்ல லேப் டெஸ்ட் பண்ணதா ரெக்கார்டை கொடுத்து கிட்டத்தட்ட 500 குவாரிகளுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. இல்லாத லேப் பேர்ல. அந்த ஓனர் செத்து போன பின்னாடி கூட அந்த ஓனர் பேர்ல இவங்களே கையெழுத்து போட்டுமே அனுமதி வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனம் தான் இன்னைக்கு ட்ரோன் சர்வே செய்து கொண்டிருக்கிறது. இது இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர் அவர் ஏற்கனவே நம்ம கரூருங்கப்ப தெரியும். இதை நாங்கள் புகாரா கொடுத்து பிரபசங்கர் அவர்களோட கலெக்டர் இருந்த பொழுது
நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பிச்சு உறுதிப்படுத்தியும் இருக்காங்க. இல்லாத லேப் பேர்ல லேப் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு இஐஏ அறிக்கை கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, காற்று மாசு, ஒளி மாசு, நீர் மாசு, மண் மாசு. அப்போ இப்படியான நிறுவனம் தான் இன்னைக்கு ட்ரோன் சர்வே செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான ட்ரோன் சர்வே அவங்க தான். அதனால நாங்கள் அரசுக்கு தெளிவாக தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, நீங்க தமிழ்நாடு அரசே ட்ரோன் வாங்குங்க, அதுக்கு ஒரு பணியாளரை போடுங்க, அதுல நடக்கிற சரிதப்புக்கு அவர் பொறுப்பாவார். நீங்க பிரைவேட் ஏஜென்சி ஒன்று வச்சுட்டு பண்ணும் பொழுது அந்த தப்பை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இதன் மூலம் அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு இருக்கிறது. பல 100 கோடி ரூபாய், பல 100 கோடி எல்லாம் பல 1000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இருக்கிறது. எனவே டிஜிட்டல் ட்ரோன் சர்வேவை போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசே கையில் எடுத்து, தமிழ்நாடு அரசே பணியாளர்கள் நியமித்து, அதில் நடக்கக்கூடிய சரிதவருக்கு அவர்களே பொறுப்பு என்ற வகையில் அதை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, தமிழ்நாட்டினுடைய கடன் இப்பொழுது 10.5 லட்சம் கோடி ரூபாய் என்று தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த 10.5 லட்சம் கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு பல்வேறு வகையில் பலரும் பேசிக் கொண்டிருக்காங்க. 10.5 லட்சம் கோடி ரூபாயை நம்முடைய 75 ஆண்டு கால பட்ஜெட்ல இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, இதை அடைக்க என்ன செய்யறது? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் இயங்கிய 20 மணல் குவாரிகள் 2023 அதுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணல மட்டும் 5000 கோடி ரூபாய் அவங்க சொன்னது. ஆனால் கரூர்ல மட்டும் 4000 கோடி ரூபாய் முறைகேடு எங்களுக்கு தெரியும். கரூர்ல மட்டும் 2 குவாரியில மட்டும் 4000 கோடி ரூபாய். இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய, முதல்ல கல்குவாரிக்கு வந்தார். கல்குவாரியில் ஏற்கனவே சொன்னேன், மொத்தம் 9000 குவாரி, இதுல 4000 குவாரி ஏற்கனவே இயங்கி கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. 5000 குவாரி இயங்கி கொண்டிருப்பது, இயங்கி முடித்து மீண்டும் மறுபடியும் அனுமதிக்காக காத்துட்டு இருக்கிறது. இந்த 5000 குவாரிகளை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தினாவே 10 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் போட முடியும். ஒரு குவாரிக்கு 500 கோடி ரூபாய் போடக்கூடிய அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டம் 4 ரோடு ஏடி இளங்கோ கல்குவாரி இருக்குது, இயங்கி முடிச்ச குவாரி. அதே போல கரூர் மாவட்டத்தில் பால விநாயகா ப்ளூ மெட்டல்ட்டு அந்த நிறுவனம் 2020 டிஆர்ஓவையே பிடிச்சி, டிஆர்ஓவையும் டிஎஸ்பி பிடிச்சி குவாரிக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க ஒரு நாள் பூரா. மொத்த கரூர் மாவட்ட போலீஸ் போய் தான் மீட்டுட்டு வந்தது. அவர் கடந்த ஆட்சியில் அதிமுக பினாமி அறியப்பட்டார். இப்போ திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜியுடைய பினாமின்னு சொல்லி ரைடுக்குள்ளானவர் பால விநாயகா ப்ளூ மெட்டல் காட்டு முன்னூர். அவரு குவாரி 500 கோடி ரூபாய் வரும்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஒரு குவாரிக்கு மட்டும் நீங்க இப்படி கணக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த 5000 கல்குவாரி, மரியாதைக்குரிய சகாயம் அவர்கள் மதுரை மாவட்ட கிரானைட் குவாரிகளில் மட்டும் 1,13,000 கோடி முறைகேடை கண்டறிஞ்சிருக்காரு. நாங்கள் அதுக்கெல்லாம் ஆதரவு இயக்கமாக இருந்து ஓராண்டு அவரோடு நாங்கள் இணைஞ்சு பயணித்தோம். தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கிரானைட் குவாரி இருக்குது, மதுரையை தவிர்த்து. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிறதெல்லாம் கேள்வியாப்பறம் இல்லை. கிருஷ்ணகிரியில், தருமபுரியில், கரூரில் எல்லா மாவட்டங்களிலுமே கிரானைட் குவாரி இருக்கு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. எனவே கல்குவாரி மட்டுமல்ல, அனைத்து கிரானைட் குவாரிகள் 30 ஆண்டுகளாக மணல் கொள்ளை நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். நீதியரசர்கள் இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலிருந்து எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா மணல் கொள்ளை ஏற்று பேசுவாங்க, ஆளுங்கட்சியா வந்தா அவர்களே அதை செய்வாங்க. இத்தனைக்கும் நமக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு இருந்தது எவ்வளவு அள்ளிட்டாங்க கணக்கிட முடியாதுலாம் கிடையாது. எல்லாத்தையுமே 2000 என்ன கேட்டீங்கன்னா டிஜிட்டல் முறையில் நம்ம இணையத்தில் போனாவே எவ்வளவு இருந்தது என்று நாம் அந்த எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படி 30 ஆண்டுகளாக நடந்த மணல் கொள்ளை. இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். கோயம்புத்தூர்ல செங்கல் சூளை பிரச்சனை தடாகம் பகுதிகளில், அதற்காக அரசு ஒரு குழு நியமித்து ஆய்வு பண்ணி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி விவசாயிகள் நிலத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளிஇருந்தால் அதுக்கு அபராதம் போட்டுட்டாங்க. அங்கிருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி கூட அந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்ணை அள்ளுது. இப்போ 600 கோடி அளவிற்கு செங்கல் சூளைக்கு மண் அள்ளுன்னு விவசாயிகளுக்கு போடப்பட்டிருக்குது. நாம் தப்புன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது சட்டப்படி என்னது தான், சரியானது தான். யாரும் மண் எடுத்து சூளைக்கு அனுமதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, வித்தாது இல்லீகல் மைனிங்.
நான் எதுக்காக சொல்றேன், இதை கண்டறிய முடியும் என்பதற்காக இன்னைக்கு நடைமுறையில் அதை செய்து நீதிமன்றமே நேரடி மேற்பார்வையில் அதை செய்து முடித்திருக்கான்ற வகையில் சொல்றோம். எனவே இப்படியான வகையில் இதைவிட மிகப்பெரிய கொள்ளை தாதுமணல் கொள்ளை. இன்னைக்கு கடலோரத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடலோரத்தில் எந்த மணல் தேரிகளுமே கிடையாது. ஊர் பேரே மணப்பாடு, பெருமணல், மணவாளக்குறிச்சி இப்படியெல்லாம் இருந்தது. அங்கே பூரா மிகப்பெரிய அளவிற்கு 60 அடி 70 அடி உயரத்தில் மணல் திட்டு இருந்தது, தேரி மணல். அது முழுக்க கடற்கரை காற்றை தடுத்து எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருந்தது. அதை மட்டும் அள்ளினது மட்டுமல்ல, கடலையும் சேர்த்து எள்ளி பல லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. சுண்ணாம்புக்கல் குவாரி அதே போலதான். அதனால தமிழ்நாடு அரசு கல்குவாரி உட்பட இன்னைக்கு கல்குவாரி கவனம் எடுத்து பண்றாங்க, வரவேற்கத்தக்க விஷயம். அனைத்து குவாரிகளையும் ஆய்வு செய்தால் எண்ணி 6 மாதத்தில் தமிழ்நாடு அரசினுடைய கடனை கட்டிவிட முடியும். அரசுக்கு பணம் மிச்சமா இருக்கு. அரசு சொன்ன திட்டங்களுக்கான தொகை வந்துவிடும். இதுதான் யதார்த்தம். இந்த 10 லட்சம் கோடி என்பது தமிழ்நாட்டில் பெரிய விஷயமே அல்ல. ஏதோ திரைப்பட பாடல் சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் என்ற வெளிநாட்டின் வகையில் இங்கு இருந்த அத்தனை கனிம வளத்தையும் கனிம மாஃபியாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய கொள்ளையடித்திருக்கிறார்கள். அப்படி கொள்ளையடிச்சதுனால கரூர் போன்ற தொகுதியிலெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே 300 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2021 எலெக்ஷன்லையும் சரி, 2026 எலெக்ஷன்லையும் சரி, ஒரு வாக்காளருக்கு 40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்ஸ். எப்படி? எல்லாமே கனிம குவாரிகளுடைய, கனிம மாஃபியாக்களுடைய பணம் இவங்களுக்கு பல்வேறு வகையில் வந்து சேருது. இன்னொரு பக்கம் இவர்களே மாஃபியாக்களாகவும் இருக்காங்க. அரசியல்வாதிகளே, அமைச்சர்களாக இருந்தவர்களே, மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்களே, ஒன்றிய செயலாளராக இருக்கிறவங்களே மிகப்பெரிய கல்குவாரி, கிரானைட் குவாரி அதிபர்களாக இருக்காங்க. எனவே இதை செய்தாலே தமிழ்நாடு அரசினுடைய கடன் அடைக்கப்பட்டு விடும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக புதிய அரசு செய்ய வேண்டியது, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நியமித்து உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி மரியாதைக்குரிய சகாயம் அவர்களை அட்வொகேட் கமிஷனராக போட்டு மதுரை கிரானைட் முறைகேடை 2014 டிசம்பர் முதல் 2015 நவம்பர் வரை ஆய்வு செய்து 1,13,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது என்ற அறிக்கையை தாக்கல் செய்தார். இன்று வரை அந்த அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் முழுமையாகவும், திருநெல்வேலி மாவட்டத்திலும், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெயரளவிலும் நடந்த 2013 ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாடு அரசு நியமித்த ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவருடைய குழு ஆய்வு செய்தது. அதன் மீது நடவடிக்கையும், ஆய்வு செய்யாத பகுதிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல 2017 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் மணல் குவாரிகளை ஆய்வு செய்ய ஒரு குழு நியமித்தது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தாவரவியல் துறை தலைவர் ரவிச்சந்திரன், மதுரையினுடைய மூத்த வழக்கறிஞர் சரவணன் மற்றும் அழகுமணி கொண்ட குழு 8 நாள் கரூரில் தொடங்கி கும்பகோணம் சாமிமலை வரைக்கும் ஆய்வு செய்து மிகப்பெரிய அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின் மீதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கிடப்புல போட்டு வச்சிருக்க இந்த அறிக்கையில் இதெல்லாம் அரசுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய விஷயம். இங்க நாம் எதற்கோ ஒன்றிய அரசை எதிர்பார்த்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா கையிலேயே நமக்கு வெண்ணெய் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை, சகாயம் ஆய்வுக்குழு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு அரசாங்கமே சாராயம் விற்குது, அரசாங்கமே டாஸ்மாக் கடை நடத்துது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய கனிம சுரங்கங்களை அரசு ஏற்று நடத்துவதில்லை.
அரசு ஏற்று நடத்துவதில்லை. 2021 திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் 200வது வாக்குறுதியாக சொன்னாங்க. 2021 இப்போ சொல்லலை, 2021 திமுக அரசு பதவி ஏற்றதுன்னா கிரானைட் குவாரிகளை எல்லாம் அரசே ஏற்று நடத்த, அடுத்தடுத்த குவாரிகளை படிப்படியாக அரசு ஏற்று நடத்துன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வெறும் வாக்குறுதியாக மட்டும் போயிடுச்சு. நாம் இப்போ சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்குவாரி, கிரானைட் குவாரி, சுண்ணாம்புக்கல் குவாரி உட்பட அனைத்து குவாரிகளையும் டாஸ்மாக் போல சாராயத்தை விற்கிற அரசாங்கம் ஏற்கனவே நமக்கு அதுக்குன்னு ஒரு டாமின்னு ஒரு நிறுவனம் இருந்தது, இருக்குது. இப்போ அதை பொறுப்பில் வச்சு எடுத்தால் சட்டவிரோதமாக நடப்பதற்கு அதிகாரிகள் பொறுப்பாவார்கள். அப்போ முறைப்படுத்தல் என்பது நடக்கும். அதிமுக 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசுடைய கனிம வருவாய் வெறும் ஆண்டுக்கு 150 கோடி, ஆண்டுக்கு 180 கோடி. திமுக அரசில் அதை 1850 கோடி வரைக்கும் காமிச்சாங்க. ஆனால் உண்மையிலும் கனிம வளத்துறையில் வரக்கூடிய வருவாய் 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி ஆண்டுக்கு. இந்த 1 லட்சம் கோடியை ஓட்டவாளி மாதிரி அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் மாஃபியாக்கள் திருடிக்கிறாங்க, மக்களுக்கு வந்து சேருவதில்லை. அதனால இன்னைக்கு சாராய கடத்தின 5000 சாராய கடை இருக்குது, இதுக்காக பணியாளர் நியமிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 சுரங்கு இருக்குதுன்னா அது எல்லாமே தமிழ்நாடு அரசு. ஏன்னா நிலம் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். நிலத்துக்கு கீழே 3 அடிக்கு கீழே இருக்கிற கனிமங்கள் எல்லாமே சமூக சொத்து, அரசாங்க சொத்து. அதை அரசு எந்த நேரமும் நில ஒருத்தர் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுது, அரசுக்கு தேவையான எடுத்துக்கொண்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ தாராளமாக என்ன செய்ய முடியும், அரசு செய்ய வேண்டும். டாஸ்மாக் போல கல்குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகள், குறிப்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 20 ஆண்டுகளில் பணியில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு கனிம வளத்துறை ஏடி, ஜேடி, டிடி, உதவி இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர் எல்லாருமே நேரடியாக லஞ்ச புகாரில் சிக்கினவர்கள். எல்லாத்துக்கு மேலே 17B சார்ஜ் இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே என்ன இல்லை, யாரும் ஜெயிலுக்கு போகல, யாரும் சஸ்பெண்ட் ஆகலை, யாரும் வேலைக்கு வராமல் இல்லை. லஞ்சம் வாங்கி பணத்தை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஹெட் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க, திரும்ப தாட்டி விட்டுருவாங்க. எனவே அது மட்டுமல்ல, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்குவாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் நாராயண பெருமாள் அவர்கள் நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து பேட்டியை கொடுத்தாரு. ஒரு கல்குவாரிக்கு அனுமதிக்குன்னு போனால், ரினியூவலாக இருந்தாலும் சரி, புதிய குவாரியாக இருந்தாலும் சரி, அனுமதிக்குன்னு போனால் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் டேபிளில் முதல்ல என்ன பண்ணு A1 அறிவிப்பே வெளியே வரும் அப்படின்னு முகிலன் சொன்னால் ஏதோ கால்புல சொல்கிறதா இருக்கு, இங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா கால்புல சொல்கிறதா இருக்கலாம். சொன்னவர் கல்குவாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், இப்போ அதே பொறுப்பில் தான் இருக்கார். இவர்கள் எல்லோருமே லஞ்ச பணத்தோடு சிக்கியவர்கள் என்றும் சொல்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் சொத்துக்களை வெளிநாடுகளில், இப்போ பெருமாள் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் ஏடி மைன்ஸில், இப்போ அவர் நோ பே நோ ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆப்பிரிக்காவில் போய் சுரங்கம் வாங்கி வச்சிருக்கார். ஆறு அரசு துறையில் அதிகாரியாக இருக்கவர் ஆப்பிரிக்காவில் சுரங்கம் வாங்கி வச்சுக்கிட்டு பெருமாள் ராஜா என்ற ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற வகையில் ஒரு அதிகாரி பற்றி சொல்கிறேன். பல நாடுகளில் சொத்தை வாங்கி வச்சுருக்காங்க. துரைமுருகன் அவருக்கு பிஏவாக இருந்தார், ஆறுமுகனைனார்ன்ட்டு, அவர் மேலே இது போன்ற எண்ணற்ற புகார்கள் இருக்கு. அதனால கனிம வளத்துறை அதிகாரிகள் எல்லாத்து மேலேயுமே யார் மேலையெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குதோ அவர்கள் எல்லாத்து மேலேயுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு. அது மட்டுமல்ல, கனிம வளத்துறை அதிகாரிகள், அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இரத்த உறவுகள், இவங்க எல்லாமே சொத்து கணக்கை வெளியிடணும். இல்லைன்னா தமிழக அரசை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாவே பல லட்சம் கோடி அரசுக்கு வந்துவிடு. ஏதோ குவாரிக்கார மட்டுமல்ல, எல்லாமே கூட்டிச்சது. அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு வந்து சரிபகுதி தான் இருக்க வேண்டிய பரப்பளவுக்கும் வனப்பகுதியும் இருக்குது. இங்கே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் குவாரிகளை இயக்கலாம் என்று அரசு விதி வச்சிருக்குது. அதே ரிசர்வ் ஃபாரஸ்டாக இருந்தால், அதாவது தவறாக சொல்லிட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் அதெல்லாம் இருந்தால் 1 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க. இது தொடர்பாக 3/11/2021 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை போட்டு, அது உங்களுக்கு கொடுத்துருக்க, அரசாணை போட்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்தே 1 கிலோமீட்டர் தூரத்தில் குவாரிகள் அமைக்கக்கூடாது என்ற உத்தரவை தெரிவித்தார்கள். அந்த உத்தரவை 14/12/2022 சரியா 1 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் 1 மாதம் கழிச்சு அந்த உத்தரவை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இப்படி சொல்றதுனால 500க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்க முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, காவிரி ஆற்றினுடைய வடபுறக்கரை தென்புறக்கரை முழுக்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. ஆற்றினுடைய மொத்த அகலமே 1 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்க ஆற்றினுடைய வட நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் 2 பக்கமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும் பொழுது, கரூர் மாவட்டத்தில் மட்டும் 800 ஏக்கர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, பெட்டவாத்தலை வரைக்கும் கரூர்லேருந்து. அதே மாதிரி நாமக்கல்ல வெங்கரையிலிருந்து அந்த மாவட்டம் முழுக்க மோகனூர் வரைக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. திருச்சி மாவட்டத்திலையும் முழுக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அப்போ எந்த மணல் குவாரியுமே எடுக்க முடியாது, மணல் குவாரி நடத்த முடியாது. இவங்க சொல்ற விதிப்பறி. இவங்க சொன்னதே கல்குவாரிக்கான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் செய்தது என்னது? மணல் குவாரிக்காக. அந்த மணல் குவாரி நடத்தியதிலும் முறைகேடு என்று சொல்லித்தான் அமலாக்கத்துறை இங்கே வந்து 5 மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே நடவடிக்கை எடுத்தது. எனவே நாம் சொல்வது எதிர்கால தலைமுறையின் நலனுக்காக, இயற்கையின் நலனுக்காக எல்னினோவெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். காலநிலை மாற்றம் என்பதை காலநிலை பிறழ்வு என்று பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து என்ன நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி நீங்கள் வந்து வெடி வைக்கும் பொழுது அந்த வெடிச்சத்தத்தில் நான் சாதாரண பட்டாசு வச்சாவே நாயெல்லாம் பிச்சுட்டு ஓடும், ஆடெல்லாம் பிச்சுட்டு ஓடும். நீங்கள் வெடிச்சத்தம் வரும்பொழுது அங்கே இருக்கிற உயிரினுடைய கற்பமே கலைஞ்சு போயிடும், சிதைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கிறோம். சட்டங்களை எதுக்காக வைக்கிறாங்க? அவனுடைய பாதிப்பு என்னங்கிறதுக்காகத்தான். மனிதன் மட்டும் இந்த நாட்டில் கிடையாது, பல்லுயிர்களும் இங்கு இருக்கணும். எனவே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய வனப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவாரிகளை அமைக்க அனுமதி கொடுக்க மாட்டோம் என தமிழக அரசு முடிவை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தொல்லியல் சின்னங்கள் ஏற்கனவே 300 மீட்டர் இருந்தது. 2021 இதே அரசாணையில் தொல்லியல் சின்னங்களுக்கு 500 மீட்டர்னு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் சித்தனவாசல், குடுமியான் மலை, சித்தனவாசல் எல்லாம் அஜந்தா எல்லார ஓவியத்துக்கு நிகரான குகை ஓவியங்கள் உள்ள பகுதி. சித்தனவாசல் எல்லாம் இது குடுமியான் மலையெல்லாம் குகை சிற்பங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இன்னைக்கு அந்த அதையெல்லாம் ஒட்டி வெறும் 300 மீட்டர் 400 மீட்டர்லேயே குவாரிகள் இருக்கு. அதை வைக்கக்கூடிய வெடி பூரா அதை அப்படியே ஆட்டுது. இவன் போர் குழி போட்டு டொமால்னு வைப்பான். அரசு சொல்லக்கூடிய நாண வெடியாக வைக்கிறாங்க கிடையாது, யாரும் கேட்பார் கிடையாது. குடுமியான் மலையில் 2-3 தூணே சரிஞ்சு போய் அப்போ உதயச்சந்திரனுடைய கவனத்துக்கு வந்து அந்த பகுதியை மட்டும் நிறுத்தினாங்க. சித்தனவாசல்களை எதுவுமே பண்ணல. எனவே தொல்லியல் சின்னங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர், ஏன்னா மனிதனால் உருவாக்க முடியாத ஒன்று. ஒரு நாட்டினுடைய வரலாறு என்று சொன்னால் தமிழ்நாடுக்கு வந்து தொல்காப்பியர் காலத்திலிருந்து 5000 ஆண்டு கால வரலாறு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு அடிப்படை இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்கள் தான். அதை பாதுகாக்க வேண்டியது மிக பெரும் கடமை. அமெரிக்காவிலாம் 300 வருஷம் வரலாறு தான், அதை அவங்க மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கிறாங்க. ஆனால் இங்கே பல ஆயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட மனிதனால் இன்று கையாள முடியாத திறன்மிக்க இன்னைக்கெல்லாம் குகை ஓவியம் போட சொன்னால் தமிழ் யாருனால முடியும்? இன்னைக்கு அதற்கான நுட்பமெல்லாம் அழிஞ்சிடுச்சு, அழிக்கப்பட்டாச்சு. எனவே இதை பாதுகாப்பதற்காக தொல்லியல் சின்னங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவாரிகளை அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம். அடுத்ததாக கனிம மாஃபியாக்களால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் படம் எங்க எல்லாத்துக்கும் அதாவது தமிழ்நாட்டில்
கனிம மாஃபியாக்களால் கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன், அதே போல திருநெல்வேலியில் ஜகுபர் அலி உட்பட பலரும் பிக்கப் வாகனம் ஏற்றிய படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சென்னிமலை தமிழ்ச்செல்வன், வெங்கலப்பாளையம் நடராஜன், மதுரை கம்பூர் செல்வராஜ், மதுரை வாடிப்பட்டி ஞானசேகரன், திருநெல்வேலி பெனடிக் ராயன், தூத்துக்குடி ஆலந்தா சுடலைமுத்து, பேட்மா நகரம் முத்துச்செல்வன், ஏனாதிமங்கலம் ராஜா என்ற பலரும் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி, அந்த படங்கள்ல இதில் காட்டியிருக்கோம், கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு ஜெகநாதன் படுகொலைக்கு திமுக அரசு இரங்கல் கூட தெரிவிக்கல. அரசு சொத்தை பாதுகாத்து கொடுத்தவர் அவருக்கு ஒரு குவாரி மூடுகிறாரு, மூடின குவாரிக்கு பல கோடி ரூபாய் அபராதம் போடப்படுது. ஆனால் அந்த ஜெகநாதன் படுகொலைக்கு அரசு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. அவர் திமுக கிளை செயலாளர் கூட. திமுக கிளை செயலாளர் 5000 ஓட்டு கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டவர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான உறவினர். எம்எல்ஏ ஏடி இளங்கோவுக்கு தொழில் கூட்டாளி. செத்தவருக்கு 4 நாள் பாடி வச்சு போராடணும் கரூர்ல. ஆனால் அவருக்கு இரங்கல் கூட இந்த அரசு தெரிவிக்கவில்லை. எனவே புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அரசு, ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தூத்துக்குடி படுகொலை நடந்த பொழுது நேராக அந்த குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார், உதவி செய்தார். அதே போல இப்ப ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க காவல்துறை மரணங்களில் காவல்துறையால் கடத்தி செல்லப்பட்டு படுகொலையான குடும்பங்களை எல்லாம் சந்திச்சு ஆறுதல் தெரிவித்தார். அப்படிப்பட்டவர். இவங்க யாரும் எந்த தனி நோக்கத்திற்காக இருந்தாலும் சமூக சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டவர்கள். அவர்களுடைய படுகொலை செய்த குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே இதுபோன்று படுகொலை செய்யப்பட்ட அரசு அதிகாரி தூத்துக்குடி லூர்து பிரான்சிஸ், திருநெல்வேலி நாங்குநேரி காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்து ஒருவருக்கு வேலை கொடுத்தார்கள். சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கே நீங்கள் கொடுக்குறீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த இவர்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எனவே படுகொலை செய்யப்பட்ட ஜெகநாதன் குடும்பத்திற்கும் ஜகுபர் அலி குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கியும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கொலைவெறி தாக்குதலுக்குள்ளான பலரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க பின்னாடி. இன்னைக்கு வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் மட்டும் போடப்பட்டிருக்குது. அதில் வெங்கலப்பாளையம் நடராஜனுக்கு சிஎஸ்ஆர் மட்டும் போட்டாங்க, எஃப்ஐஆர் போடல. 3 மாதம் போராடிச்சு எஃப்ஐஆர் போட வச்சோம். ஒரு எஃப்ஐஆர் மேலே கூட பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் எஃப்ஐஆர் போட்டால் 60 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். ஆனால் எதன் மீதும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே உடனடியாக இவர்கள் எல்லோரும் சமூகத்தினுடைய சொத்துக்கள், சம்பளம் வாங்காத அரசு பணியை செய்தவர்கள். இவர்களுக்கு கொடுத்த புகாரின் மீது நாம் வேற எல்லாம் ஒன்றும் கேட்கல, புகாரின் மீது உரிய விசாரணை பண்ணி நடவடிக்கை எடு அப்படிங்கிற கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கிறோம். உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திய ஆய்வு செய்த சகாயம் அவர்களுக்கு இன்னைக்கு சொன்னோம். பத்திரிகையாளர்களே, திருச்சியில் 2 பத்திரிகையாளர்கள் ஒரு எம்எல்ஏவே அடித்த செய்தியை பார்த்தோம். அங்கே மட்டுமல்ல, தூத்துக்குடி இதில் திருநெல்வேலியில் ஜெபர்சன், கோயம்புத்தூரில் அருண் பாலாஜி, இப்படி பல பத்திரிகையாளர் தாக்கலுக்குள்ளாக இருக்காங்க. வழக்கறிஞர் பியூசிஎல், நாட்டில் மனித உரிமை பாதிச்சதுன்னா அதுக்காக குரல் கொடுக்கிற பியூசிஎல்னுடைய தேசிய செயலாளர் சுரேஷ் அவர்கள், வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளானார் திருநெல்வேலியில், ரத்த சிந்தினர். அப்போ இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்போ சகாயம் அவர்கள் 1,13,000 கோடி ரூபாய் முறைகேட்டை கண்டுபிடித்தவர். நீதிமன்றம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது. இன்னைக்கு லூர்து பிரான்சிஸ் படுகொலையானோன்ன அதை முறையாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேட்டி கொடுத்ததற்காகவே அவருக்கு அரசு கொடுத்திருந்த துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பை விலக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், அண்ணாமலை என்ற ஒருவர் வந்தார், அவருக்கு எந்த த்ரெட்டும் கிடையாது. அவருக்கு ஒன்றிய அரசனுடைய உயர் பாதுகாப்பை கொடுத்தாங்க. நாம் அதெல்லாம் கேட்கல. இந்த மண்ணுக்காக நீதிமன்றம் நியமித்து ஆய்வு செய்தவர்.
என்ன கண்டுபிடிச்சாலும் அப்படியே அரசுக்கு தெரிவிச்சவர். அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்காங்க. உடனடியாக திமுக அரசு விலக்கிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த பாதுகாப்பை உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அடுத்தபடியா இன்னொன்னு சொல்லிடுறோம். மாதம் ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் ஏற்கனவே இருந்த திமுக அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டது என்று, ஒவ்வொரு குவாரிக்கும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் என்று கல்குவாரி உரிமையாளர் சங்க செயலாளர் சொல்லியிருக்கார். எனவே மாதம் 100 கோடி, வருடம் 1200 கோடி, அது மட்டுமல்ல 5 வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய். எது இதுல மட்டும் லஞ்சம். இது இல்லாம குவாரி பெர்மிட்டுக்கு போனீங்கன்னா அது ஏக்கராக்கு 3 லட்சம் ரூபாய், கிரானைட் குவாரி போனீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். இதெல்லாம் தனி கணக்கு. மாசம் மாசம் குவாரி இயங்குறதுக்கு மட்டும் இவ்வளவு லஞ்சத்தை இங்க அமைச்சர் வாங்கினாருன்ட்டு நேராக கல்குவாரி அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க. எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, இங்க எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டினுடைய மொத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பொறுப்பு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், SEIIA, ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கு தான் பொறுப்பு. அந்த சியா அமைப்பு ஒரு கல்குவாரிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வீதம், ஒரு குவாரிக்கு சுமார் 10 ஏக்கர் ஒரு 15 லட்சம் ரூபாய், கல்குவாரிக்கு. கிரானைட் குவாரிக்கு 50 லட்சம் ரூபாய், நாசகார ஆலைக்கு 5 கோடி ரூபாய். இப்படி வாங்கிட்டு எவ்வளவு விதிமீறல் இருந்தாலும் அதற்கு அனுமதி கொடுப்பது என்று செய்து கொண்டிருந்தார்கள் என்று அதையும் கல்குவாரி உரிமையாளர் சங்கம் தான் சொன்னாங்க. நாங்கள் இது தொடர்பாக ஒரு போராட்டமே 2024 செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு இங்கே சியா அலுவலகத்துக்கு முன்னாடி பனகல் மாளிகையில் போராட்டம் பண்ணி 500 பேர் கைதானோம். ஆனால் திருந்திய பாடில்லை. இப்போ பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. பேச்சுவார்த்தைக்கு சியாவினுடைய மொத்த அதிகாரிகளும் டெக்னிக்கல் டீம் வச்சு பேசணும். இங்கே அப்போ சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளராக இன்னைக்கு முதல்வருடைய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில்குமார் சார் இருந்தார். அவர்கிட்ட 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை. சொன்ன நேரம் இந்த மாதிரியான அட்டூழி நடந்துட்டு இருக்குது. இதை தடுங்க. தமிழ்நாடு இன்னைக்கு அதிக வெப்பமாயிடுச்சு. வருஷம் 12 நாள் பள்ளிக்கூட லீவு. காரணம் இந்த குவாரிகள் இயக்கமும் அதில் மிக முக்கிய காரணம். இதையெல்லாம் எந்த விதத்திலும் தடுப்பதில்லை. இங்க அதீத வெள்ளம், தூத்துக்குடியில் ஒரே நாள்ல 90 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இப்படியான நிலைக்கெல்லாம் காரணம் எது? சியா என்ற அமைப்பு தான். சியா என்ற அமைப்பு முழுக்க முழுக்க நேரடியாக சொல்கிறோம், ஊழலினுடைய உறைவிடம் ஊற்றுக்கண் கொழுத்து திரிந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய தலைவர், அதில் இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி, அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீமுக்கு அங்க வர்றதுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும், IIT ப்ரொஃபஸரும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும் 10 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த ஒரு வேலைக்கு எதுக்கு வர்றாங்க? 10 கோடி ரூபாய். அப்ப எவ்வளவு பணம் அதுல போலங்க. அதுல ஒரே ஒரு சூப்பரன் பாண்டியன் சொல்லி அவரை மட்டும் 500 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இங்க எல்லாமே என்னது? முழுக்க ஊழலால் ஊறி நாட்டம் எடுத்து கிடக்குது. சியா சொல்லுவாங்க, அது தேர்தல் ஆணையம் போல யாருக்கும் கட்டுப்படாத, அரசுக்கு கட்டுப்படாத ஒரு அமைப்பு என்று. ஊழல் பண்ண எல்லாத்துக்கும் பொதுதானே. அரசு தான் அதுல மெம்பர் செக்ரட்டரி நியமிக்குது, அதுல சேர்மன் நியமிக்கிறாங்க, அதுல டெக்னிக்கல் டீம் எல்லாம் தமிழ்நாடு அரசு. எப்படிங்க தேர்தல் ஆணையரை தமிழ்நாடு தேர்தல் ஆணையரை அரசு நியமிக்குது, அது போலத்தான் நியமிக்கிறாங்க. அப்ப அதில் இருப்பவர் முறைகேடு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. தமிழ்நாடு அரசு சியாவில் இருந்த அத்தனை டெக்னிக்கல் டீம்ல இருந்த ஆட்கள், அதில் இருந்த மெம்பர்ஷிப் சேர்மன் உட்பட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்து சொத்தையெல்லாம் பறிமுதல் செய்யணும். அவ்வளவு பணம் குவிஞ்சு கிடக்குது, அதன் மீதான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 60,000 கிலோமீட்டர்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்கு, NH. பல லட்சம் கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலைகள், MDR சாலை, ODR சாலைகள், ஊராட்சி சாலைகள் இருக்குது. இந்த சாலைகள்ல அதிகப்படியான கனிம, கிராம சாலையில 10 டன்னு ஏற்ற முடியும் சட்டப்படி. 10 டன்னா ஒரு டிராக்டர் லோடு, ஒரு யூனிட் 3 M3 இதை ஏற்ற முடியும். தேசிய நெடுஞ்சாலையில் 16 சக்கர வாகனத்தில் அதிகபட்சம் 48 டன்னு தான் கொண்டு போக முடியும்.
ஆனால் நீங்க இடமிஷன் பாருங்க, எங்காச்சும் 100 டன்னு கம்மியான இடமிஷன் இருக்கா? அரசனுடைய சாலை 50 டன்னுக்கு மேல கிடையாது, 50 டன்னுக்கு மேல கிடையாது. எல்லாம் உங்க இணைப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனா இடமிஷன் பூரா என்னது 60 டன் இருந்தா பரவாயில்ல, எல்லாமே 100 டன். இப்படி அதிக எடையுள்ள கனிமங்களை ஏற்றி செல்வதால் கிராம சாலை, மாவட்ட சாலைகள், மாநில சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. நம்ம வரி பணத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி சாலைகளுக்கு செலவு பண்றாங்க. 8 வருஷம் இருக்க வேண்டிய சாலை 3 மாசத்துல உடைஞ்சு போயிருது, 3 வருஷத்துல இல்லாமையே போயிடுது. ஏற்கனவே 2017 வாக்கில் இங்க ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்தார். 15ல் இந்த சென்னையிலேயே கார்பரேஷன்ல அவரை தூக்கி போட்டாங்க. யாரெல்லாம் ஒழுங்கா சாலை போடலையோ அதை பண்ணாங்க. நான் சொல்றது ஒழுங்கா போடாத ஒண்ணு ஊழல் ஒண்ணு, இன்னொன்னு அதுல அதிக பாரம் என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. அதிகப்படியான எடை ஏற்றி சென்றால் ஒரு டன்னுக்கு 20,000, அடுத்தடுத்த டன்னுக்கு 2,000 ரூபாய் போடணும். பொது சொத்துக்கு சேதாரம்னு வழக்கு போடணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லா தேதியிலுமே கொடுத்துருக்கிறேன், அந்த அனெக்சர்ல இருக்கு. பொது சொத்துக்கு சேதாரம் வழக்கு போடணும். ஆனால் எந்த வழக்கும் யார் மீதும் போடப்பட்டதில்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கல்குவாரிகள்ல அதிகப்படியாக கனிமங்கள் எடுக்கப்பட்டதை நாம் சொல்றோம். அதிகப்படியான கனிமங்களை எடுக்கப்பட்டதை நாம் சொன்னோம்னா அதற்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? அபராதம் போடுது. வரவேற்கின்றோம். அதற்கு 1 மடங்கிலிருந்து 15 மடங்கு அபராதம் போடுறாங்க. அந்த கல்லினுடைய அளவு அதுல வந்துருது. உதாரணத்துக்கு பழனியாண்டி என்ற எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு, எல்லாமே அனெக்சர் கொடுத்துருக்கு. அந்த பழனியாண்டி என்ற ஒரு இதை முடிச்சோம். பழனியாண்டி என்ற ஒருவர் கரூர் மாவட்டம் சிவாயம் வடக்கில் குவாரி செய்கிறாரு. எம்எல்ஏ ஆன பின்னாடி அனுமதி இல்லாத குவாரியில் அதில் 5,43,000 கியூபிக் மீட்டர் எடுக்கிறார். அவருக்கு அபராதம் 23,45,00,000. 5,43,000 கியூபிக் மீட்டர்னா 15 லட்சம் டன்னு. 1 கிலோ வெடிமருந்து 6 டன்னு தான் அவுட்டன் கொடுக்கும். அதான் மைன்ஸ் ஆக்ட்ல இருக்கிறது, சுரங்க திட்டத்தில் இருக்கிறது. 1 கிலோ வெடிமருந்து 6 டன்னு தான். அப்போ 15 லட்சம் மெட்ரிக் டன் வேணும்னா 250 டன் வெடிமருந்து வேணும். 250 டன் வெடிமருந்துன்னா 25 லாரி கணக்கில் வச்சுக்கணும். 25 6 சக்கர லாரியில வெடிமருந்து ஏற்றினாத்தான் 250 டன் வரும். இந்த வெடிமருந்து எங்கிருந்து வந்தது? யாராச்சும் கேட்டிருக்காங்களா? பல்வேறு அமைப்புகள் மேல நக்சலைட் அமைப்பு, தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி காக்கில வெடிமருந்து வச்சிருந்தான்னு வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஒரு குவாரிக்கு மட்டும் 25 லாரி கரூர் கோடங்கி, இது பல்லட கோடங்கி பாளையத்தில் எழில் ப்ளூ மெட்டல் ஒரு குவாரி, அந்த குவாரியில மட்டும் 810 டன்னுங்க, 81 லாரி. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொன்னார், பூமி தாயின் வயிற்றை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்ற கல்குவாரி உரிமையாளர்கள் சொல்லி போட்டு சொன்னார். அடுத்தது, ஏன் இவன் மேல கிரிமினல் வழக்கு போடல, வெடிமருந்து வழக்கு ஏன் போடலன்னு சொன்னோன்னு உடனே அவசரமா ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏபி போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாம் கேட்பது, ஒவ்வொரு கல்குவாரிக்கும் இவ்வளவு வெடிமருந்து வருது. 25 டன்னு, 50 டன்னு, 100 டன்னு, 1000 டன்னு, இது 250 டன்னு வெடிமருந்து, 25 லாரி. இது எங்கிருந்து வந்ததுன்னு அரசு கண்டுபிடிக்கும். ரூட் தெரியணும்ல. ஏன்னா வெடிமருந்து தொழிற்சாலை அரவங்காடுல அரசு வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது. இங்க துறைகள் ஒண்ணு, இன்னொன்னு பிரைவேட், சின்ன தொழிற்சாலைகள் இருக்குது. நீ எங்க வாங்கின, அப்ப இவனுக்கு எப்படி இதை சப்ளை பண்ண? அது தடை செய்யப்பட்ட வெடி இப்படிங்கிறத. ஏன்னா இது தேசத்திற்கு அபாயமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு வெடிமருந்து வழக்கு முன்னாள் அமைச்சர் 30 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் மீது 2012 பட்டி வீரம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கா பதிவு செய்து அது நிலக்கோட்டையில் கோர்ட்ல பெண்டிங்கில் இருந்து 2021 அபிடேவிட்ல அவரே சொல்றாரு, நீங்க எடுத்து பாருங்க அவருடைய அபிடேவிட்ல. நாங்கள் கூடங்குளம் அணுகுலை போராட்டத்தில் 2012 சிறையில் கைதாகி இருந்தபோது அவர் சிறைக்கு வந்தார். வழக்க அவரு வெடிமருந்து வாங்கினா நல்ல, அவரு ஒரு குவாரியை வெட்ட சொன்னாருன்னு ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தா அவரை கைது பண்ணாங்க. குவாரியை வெட்ட சொன்னாங்கன்ட்டு அதுக்கு வெடிமருந்து வந்ததுக்கு இவர் தான் காரணம்ட்டு.
நான் சொல்வது எல்லோரும் கையும் களவுமாகவே இவ்வளவு வெடிமருந்து வந்திருக்குது. அப்போ இதன் மீது அரசு தீவிர கவனம் எடுத்து, இல்லை என்றால் எந்த நேரத்திலும் இங்க என்ன வெடி வேணாலும் வெடிக்கலாம். இங்க அத்வானிக்கு ஒரு குண்டு வச்சது மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு வெடிமருந்து ஒவ்வொரு குவாரிக்கான கொண்டு வர்றான். 97 நடந்த வெடியை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு மாதம் ஒண்ணுக்கு பல லட்சம் டன் வெடிமருந்து. இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து சட்டவிரோத வெடிமருந்துகள் போய் கேரளாவில் பிடிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் பிடிச்சிருக்காங்க. பல மாநிலங்களுக்கு சட்டவிரோத வெடிமருந்து இங்கிருந்து போகுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு வெடிமருந்து கடல் மார்க்கமா வருதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதற்கு அரசு தான் தீர்வை காண வேண்டும். இதுல நேரடியாக குவாரியில பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் உழவர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் அருள் ஆறுமுகம் அவர்கள். அவர் தன்னுடைய இதற்கு ஏரிகளில் நடக்கக்கூடிய வண்டல் மண் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஏரிகளையும் சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க 30 அடி 40 அடி அளவுக்கு. இது ஒட்டுமொத்தமாக கடந்த ஆட்சியில் நடந்தது. இப்போ புதிதாக வந்த அரசும் நாங்கள் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோன்னு சொல்லி ஒரு அரசாணை கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே எப்படி ஊழல் நடந்ததோ அதுக்கு தான் வழிவகை செய்யும். அந்த மாதிரி கடந்த ஆட்சியில் தட்டி கேட்டதற்காக எங்கள் மீதும் பொய் வழக்குகள் போட்டு நாங்களும் சிறையில் இருந்தோம். அதனால் இந்த கனிம வளங்களுக்காக அதை எதிர்த்து குரல் கொடுத்ததற்காக போடப்பட்ட வழக்குகளை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். இந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட பல்வேறு பொய் வழக்குகளையும் அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் போகிற நேரத்தில் ஒன்று போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, கனிம கொள்ளைக்கு ஆதரவாக ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாட்டினுடைய கனிம திருடர்களுக்கான ஒரு உத்தரவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதற்கு இந்த அரசு அதை ரத்து பண்ணணும், உண்மையான அபராத தொகையை விதித்து வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த 2-3 வாரங்களில் ஆட்சியேற்றதுக்கு பின்பு 2 முறை அமைச்சர் பிரபு அவர்களை நேரடியாக சந்தித்து மனுவை கொடுத்துருக்குறோம். அந்த உத்தரவை ரத்து செய்யணும் கொடுத்துருக்கோம். அதன் மூலியமாக 5000 கோடிக்கு மேல் திமுக அரசு நிதியாக கல்குவாரிக்காரங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தெரியக்கூடிய விஷயமா திருப்பூர் பல்லடம் பகுதியில் மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. அதுக்கு அங்கே ஏற்பாடாகவே இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது. இது மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு எவ்வளோ பெரிய அளவில் கனிம கொள்ளை திருட்டு நடக்குது. பல லட்சம் கோடி வர்ற இடத்துல வெறும் மிக சொற்பமாக ஒரு டன்னுக்கு 25 ரூபாய் அபராதம் 2 மடங்கு கட்டினா போதும், அனுமதி பெற்ற இடத்துலையும் அனுமதி இல்லாத இடத்துல 5 மடங்கு மட்டும் கட்டினா போதுன்னு விட்டுட்டு போறாங்க. கிரிமினல் ஆக்ஷனோ எதுவுமே இல்லை. இப்போ இதையே இந்த இடத்துல இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலியமா வெளிப்படையாக அறிவிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அரசாணை 23 அப்படின்ட்டு பாறைக்குழியில குப்பையை கொட்டுவதற்கு ஒரு அரசு முன் வருதுன்னா இது எவ்வளவு பெரிய மோசடியான அரசு. அதாவது கனிமத்தை பொறுத்த வரைக்கும் கனிமம் எடுக்கும்போது திட்டம்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைப்பாங்க. அதுல எப்படி க்ளோசர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளோசர் பிளான் கொடுப்பாங்க. ஒரு கல்குவாரிலையும் குப்பையை கொட்டுறன்னு தான் க்ளோசர் பிளான் கொடுத்தாங்கன்னா எந்த ஊர்லயும் கல்குவாரி திட்டத்தை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா கடந்த ஆட்சி காலத்துல கல்குவாரியில குப்பை கொட்டுவதற்குன்னு சொல்லிட்டு அவங்க நீர்நிலை பாதுகாக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கல்குவாரி பத்தி சொன்னாலும் குப்பை கொட்டுவதற்கான அனுமதியும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க சட்டவிரோதமான விஷயம். இதன் மூலியமா குப்பையை பாறைக்குழியில் கொட்டக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடி திருப்பூர் மாநகராட்சியில் இந்த விஷயம் பெரிய அளவில் நடந்து தொடர்ந்து போராடி இன்னைக்கு நீதிமன்றம் குப்பையை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு குப்பையை கொட்டுறதுக்கு இல்லாம நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான தேவையில்லாத அரசாணைகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்துல பெரிய அளவுல வந்திருக்குது. இதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஓட்டளிச்சு அவங்களை கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வரும்னு நினைக்கும் போது அவர்கள் இது போன்ற அரசாணைகளை இது போன்ற தில்முழு வேலைகளை செய்ததெல்லாம் கண்டறிஞ்சு சீர்திருத்தம் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் போற நேரத்துல நிறைய மாற்றத்தையும் நிறைய திருத்தங்களையும் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே இந்த அரசு கண்டு சரி பண்ணாதான் உண்மையாலுமே அவங்க நினைக்கக்கூடிய மாற்றம் நடக்கும் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.